நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் இனி நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் அக்டோபர் மாத ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. இப்போது நாம் மிதுன ராசியை பார்க்க போகிறோம். காலபுருஷனுக்கு மிதுன ராசி 3வது ராசி. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை 1 முதல் 4 பாதங்கள், புனர்பூசம் 1 முதல் 3 பாதங்கள் வரை உள்ளடக்கியது இந்த மிதுன ராசி. இந்த மிதுன ராசி அதிபதி பார்த்திங்கன்னா புதன் 3 நாள் சிம்மத்திலும் இந்த அக்டோபர் மாதத்தில் 20 நாள் உச்சம் பெற்று கன்னியில் உச்சம் பெற்று குரு பார்வையில் இருக்கிறார். கடைசி 8 நாள் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போது 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் 3 நாள் தான் இருக்கிறார். அதுவும் சூப்பர். 20 நாள் உச்சம் பெறுகிறார். கன்னியில் உச்சம் பெறுவது, ராசிநாதன் அதிகபட்சமாக உச்சம் பெற்றிருப்பது, அதுவும் குரு பார்வையில் இருப்பது மாபெரும் சிறப்பு. அப்போது இந்த அக்டோபர் மாத பலனை பார்க்கும் பொழுது இந்த மிதுன ராசிக்கு ஒரு பொற்காலம், நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற காலம் என்று சொல்லலாம். பணம் பல வகையில் வரும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கலாம். உங்களுக்கு அதாவது செல்வம் செல்வாக்கு, சமூகத்தில் பேரு புகழ் உயரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. வாக்கை சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு ரொம்ப பிரமாதமாக தொழில் பண்ணி நல்ல ஃப்ளரிஷ் ஆவாங்க. உங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, குடும்பத்தில் அமைதி, சந்தோஷம், குதூகலம் அதே நேரத்தில் ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்கள் சிறப்பாக செய்யலாம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கும் சென்று விட்டு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. உடம்பில் ஒரு தேஜஸ், மினுமினுப்பு ஏற்படும். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவர்களும் நல்லா படிப்பாங்க. அடுத்தது 3ஆம் இடத்து அதிபதி சூரியன் 4ஆம் இடத்தில் 2 வாரமும் 5ஆம் இடத்தில் 2 வாரமும் இருக்கிறார். இது மாபெரும் சிறப்பு. 3 4இல் வந்து அமர்ந்து குரு பார்வையில் இருப்பது, நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் யாவும் 100% வெற்றி வாய்ப்பை பெறும். அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம், தந்தையால் ரொம்ப அனுகூலமான ஒரு காலகட்டம். புதன் உச்சம் அடைகிறது. பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அத்துணை பேருக்கும் ஒரு பொற்காலம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. அதுலேயும் சூரியன் 16 நாள் இருக்கார், புதன் 20 நாள் கண்ணில் இருக்கார். புதாதித்ய யோகம். கல்வி நிறுவனங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவியர்கள் ரொம்ப பிரமாதமாக படிப்பாங்க. எந்த குறையும் இல்லை. செவ்வாய் ராசியில் அமர்ந்திருக்கிறார் இந்த மிதுன ராசியில் 23 நாட்கள். அப்போ அங்கிருந்து 4ஆம் பார்வையாக கன்னியை பார்ப்பது என்பது செவ்வாயும் பார்க்குறார், குருவும் பார்க்குறார். அப்போ வீடு இல்லாதவங்க வீடு வாங்கக்கூடிய ஒரு சூழல். அதாவது மனை வாங்கி வீடு கட்டலாம், இடமே வாங்கலாம், இடம் வாங்கி வீடு கட்டலாம், அல்லது ஃப்ளாட்டு வாங்கலாம், இல்லை வீடே வாங்கக்கூடிய ஒரு ஏதாவது ஒரு உங்களுடைய அபிலாஷைகள் என்னவோ அந்த அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் இடம் மாத்திருஸ்தானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தாய் வழி சொந்தங்கள் ஆதரவாக இருப்பார்கள். தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வண்டி வாகனங்களை வச்சு சம்பாத்தியம் செய்யக்கூடிய அன்பர்கள்
அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக சவாரிகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள். மற்றபடி 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 11 நாள் அங்கே இருக்கிறார். சூரியன் 15 நாட்கள் இருக்கார். புதன் 8 நாள் இருக்கார். அப்போ 5ஆம் இடமும் சிறப்பாகிறது. சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார். 5 கூடியவன் 5இல் ஆட்சி பெறுவது என்பது குலதெய்வத்துடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்க பெறுவீர்கள். சந்தோஷமாக இருப்பீங்க. எந்த ஒரு குறையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. குலதெய்வத்துடைய அனுகிரகம் மட்டும் இல்லைங்க, ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமிதம் கிடைக்கும். பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. எந்த குறையும் இருக்காதுங்க. 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது எதிரிகள் ஓட ஓட விரட்டக்கூடிய இடம். எதிரிகளை துவம்சம் பண்ணிடலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நல்ல நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய அன்பர்கள் தாராளமாக போகலாம். நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 7ஆம் இடத்து அதிபதி குரு 10இல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். இது மாபெரும் சிறப்பு. கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். நண்பர்களால் நல்லதே நடக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு அந்த பார்ட்னர்ஷிப்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆதரவாக அனுசரணையாக இருப்பார்கள். 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். இந்த சனி பகவான் முதல் வாரம் வக்ரத்தில் இருக்கிறார். கடைசி 3 வாரம் வக்ர நிவர்த்தி பெற்று நேர்கதியில் பயணம் செஞ்சு நல்லது செய்யக்கூடிய அமைப்பு இருந்தாலும் அஷ்டமத்து சனி நடக்கிறது. இந்த புதனை ஆட்சி பீடமாக ஏற்றுக்கொண்டிருக்கிற மிதுன ராசி அன்பர்களுக்கு அஷ்டமத்து சனி. இந்த அஷ்டமத்து சனிக்கு நீங்கள் சனிக்கிழமை தோறும் சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய். சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லி தீபம் ஏற்ற ஏற்ற உங்களுக்கு தலைக்கு வரது தலைப்பாயாட போகும். ஏற்கனவே புதனுக்கு சனி நண்பன் இருந்த போதிலும் இந்த அஷ்டமத்து சனியில் அந்த அளவுக்கு பிரச்சனைகள் வராது. ஏன் என்று சொன்னால் 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்து உங்களுக்கு 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் பார்த்து சுபத்தன்மையை அதிகரிப்பதால் உங்களுக்கு அஷ்டமத்து சனியினுடைய வீரியம் கண்டிப்பாக குறையும் என்று சொன்னால் மிகையாகாது. பாருங்கள், 10இல் குரு பகவான் இருக்கிறார். சொந்தமாக தொழில் பண்ண நினைக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக தொழில் பண்ணலாம். அரசு வங்கிகளின் மூலமாகவோ தனியார் துறை மூலமாகவோ அரசின் மூலமாகவோ கடன் உதவிகளை பெற்று தொழிலை விரிவாக்கம் செய்து ரொம்ப சிறப்பாக பண்ணிங்கன்னா நல்ல ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆகி நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள். 10ஆம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஃப்ரெஷ் ஹேண்டாக இருக்கிறவங்க வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறவங்க முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். வேலை இழந்தவர்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு எல்லா சலுகைகளும் கிடைக்கும். அதுலேயும் குறிப்பாக அரசு உத்தியோகத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு தேவையான இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ப்ரமோஷன் பேனலில் இருக்கிறவங்களுக்கு பேனல் எதிர்பார்க்கலாம். மேலதிகாரி சக ஊழியர்களுடைய பாராட்டுதல்கள் கிடைக்கும். 10இல் குரு கொடுத்து வைக்கணுங்க. ஆனால் 10ஆம் இடத்துல குரு அந்த இடம் தனித்திருக்கையில் அவதிகள் மற்ற உண்டுன்னா தனித்த குரு தான் இருக்கக்கூடாது. ஆனால் வக்ரம் பெற்றிருக்கார். அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பர். இந்த மிதுன ராசிக்கு தொழில்துறை உத்தியோகத்துறை ரொம்ப ரொம்ப அமக்கலமாக இருக்குங்க. எந்த குறையும் கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். அடா 11ஆம் இடம் என்பதே ராகுக்கு உகந்த இடம். அதையும் தாண்டி மேஷ ராகு மேடான ராகு. ஸோ டபுள் ப்ளஸ்ஸுங்க. இந்த மிதுன ராசிக்கு ராகு பகவான் அளப்பரிய பலனை தர இருக்கிறார். நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும், தொடாததெல்லாம் தொடங்கும். அதுலேயும் குறிப்பாக அவர் செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கிறதால இடம் விற்கிறவங்க வாங்குறவங்க இருக்காங்க இல்லையா. இப்போ ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய அன்பர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட உரிமையாளர்கள், கட்டிட கலைஞர்கள், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அமக்கலமான ஒரு காலகட்டம். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். இந்த ராகு பகவான் நல்லதே செய்வார்.
ரொம்ப அமக்கலமாக இருக்குது. பாருங்கள், 11ல் ராகு இருந்தால் உங்களுக்கு 5ல் கேது இருக்கும். இப்போ 5ல் கேது இருந்து சனி பார்வையில் இருக்கிறதால சில பிரச்சனைகள் இருக்குதுங்க. 5ல் கேது இருந்து சனி பார்வையில் இருக்கிறதால சொந்த பந்தம் மாமனார் வகையில் பிரச்சனை ஏற்படுத்தும். ஆனால் சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் செஞ்சால் தொழில் நல்லா விருத்தி ஆகும், நல்ல ப்ரொடக்ஷன் அதிகமாகும். ஏன்னா 11ல் ராகு, அதனால் அளப்பரிய ஒரு பலனை தரும். 5ல் கேது இருந்தால் உயர்கல்வி படிக்கிறவங்க நல்லா படிப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக எம்ஃபில் பிஹெச்டி போன்ற வெளிநாட்டில் படிக்கும் ஆராய்ச்சி படிப்பு படிக்கிறவங்களுக்கு சூப்பர். 5ல் கேது சித்தர் மகான்கள் யோகிகளுடைய தொடர்புகள் ஏற்படும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாகும். ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு மைனஸு, பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். பங்காளிங்க சண்டை, வரப்பு சண்டை, வாய்க்கால் சண்டைன்னு இருக்கும். ஆனால் வெளிநாட்டில் வசிக்கிறவங்களுக்கு பிஆர் கிடைக்கும், தாய்நாடு வர முடியாது. இந்த 5ல் கேது இருந்தால் சங்கடகர சதுர்த்திக்கு பிள்ளையாருக்கு அபிஷேகத்துக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. ஓரளவுக்கு கேதுவால் ஏற்படக்கூடிய அசுப பலன்கள் தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகுங்க. அதே நேரத்தில் 5ல் கேது இருந்தால் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி பார்க்கும் பொழுது இந்த 11ஆம் இடத்து ராகு என்று சொன்னால் காரு, பங்களா, நகைகள் வாங்கி தருவார். இந்த 11ல் ராகு. அதுவும் கடன் பழசு இருந்தால் அடிச்சுட்டு புதுசாக வாங்கிக்கலாம், பெரிய லெவலில் கடன் வாங்கிக்கலாம். ஏன்னா இருக்கிறத பிரம்மாண்ட நாயகனாச்சு அவர். இது புதிய கடன் வாங்கி வீடு வாங்குவீங்க, சொத்து வாங்குவீங்க, கார் பங்களான்னு வாங்குவீங்க. ஆனால் கடன் கட்டுக்குள் இருக்கும். 11ல் ராகு உங்களுக்கு அருமையான ஒரு அமைப்பை, நல்ல ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி தருவார். அதே நேரத்தில் வீட்டில் பெரியவங்க ஆதரவாக உறுதுணையாக இருப்பார்கள். இந்த மிதுன ராசிக்கு 3 நாள் சந்திராஷ்டமம் 4, 5, 6 அக்டோபர் 4, 5, 6 சந்திராஷ்டம தினம் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு பணியாற்றுங்கள். பெருமாளை சேவியுங்கள், சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.